நீங்கள் இந்திய எதிர்ப்பதாக நாடகம் போடுகிறீர்கள். 40 நாடாளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு இருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அன்டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அன்சிவிலைஸ்டு பீப்புள் என்று இந்தியாவினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பேசினார். என்ன எதிர்வினையாற்றுகிறீர்கள்? எம்பி என்றால் யார்? He is one of the DMK that have invaded Delhi. டெல்லியோடு மோத, டெல்லியோடு யுத்தம் செய்ய, டெல்லியில் குவிந்து கிடக்கிற அதிகாரங்களை உடைத்து நொறுக்குகிற படைக்கலன் நான் ஒரு எம்பி. அந்த கடமையை செய்தீர்களா? நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் நாடகம் முடிவுக்கு வரப்போகிறது. துரியோதனன் வீழ்ச்சி அவன் தொடையில் இருந்தது. சராசந்தன் வீழ்ச்சி அவனுடைய உடலை மாற்றி போடுவதில் இருந்தது. இதயத்தை கீழே இறக்கி வைத்த ஹிட்லரின் வீழ்ச்சி ரஷ்யாவின் கடும் குளிரில் இருந்தது. அதிசயம் 1000 செய்த ஜப்பானின் அன்றைய வீழ்ச்சி அணுக்குண்டில் இருந்தது. ஒரு வல்லாதிக்கத்தின் வீழ்ச்சி அண்ணாவின் சென்னாவில் இருந்தது. உய்ய வந்த தமிழினத்தை உய்யாது தடுத்து குடும்ப புற்றில் குடியிருக்கும் பூனாகங்களின் வீழ்ச்சி எங்கள் தளபதியின் கையில் இருக்கிறது என்பதை வருகிற காலத்தில் எழுதுவதற்கு நாம் மொழிப்போர் தியாகிகள் நிறைவு நாளில் சூளுரைப்போம். வருகிற காலம் நம் காலம். வருகிற காலம் தமிழக வெற்றி கழகத்தின் காலம்.